அந்த சிறுவன் முட்டாள்களால் இரும்பு கோலால் தலையின் பின் அடிக்கப்பட்டு மயக்கத்தில் கீழே விழுந்தார். ஆனால் சுற்றியுள்ள கிராமவாசிகளில் யாரும் ஆளாளுக்கு ஷாகடிக்க தயங்கவில்லை. முட்டாள்கள் வாகனத்தை ஓட்டி சிறுவனை சுற்றி ஒரு வட்டம் அறிந்தனர். யாரேனும் அந்த கவரை கடந்து சிறுவனை காப்பாற்ற விரும்பினால் முட்டாள்கள் அவர்களின் குடும்பத்தினரை கொள்வார்கள். இத்தருணத்தில் அந்த சிறுவன் உயிருடன் இருப்பது மிகுந்த பிரச்சனையாக உள்ளது. 如果不及时就医会有生命危险，可村民们都非常畏惧鹅吧，害怕他带着手下他平整个村庄，只能在圈外无助的看着。偏偏这时男孩的母亲出来寻找儿子，他双目失明，只能大声的呼喊男孩的名字。ஆனால் அவனுக்கு பதிலளிப்பதற்கு தகுதி இல்லை. மண்ணில் அசையாமல் படுத்திருந்தான். கிராம மக்கள் அந்த செய்தியை தேவையற்ற பயத்தில் இருந்து மகனின் தாய்க்கு சொல்லவில்லை. இவ்வாறு அந்த சிறுவன் 48 டிகிரி வெயிலில் 2 மணி நேரம் கிடந்தான். மேலும் அவனின் தலையில் உள்ள காய்ச்சல் ரத்தம் தொடர்ச்சியாக வெளியேறிக்கொண்டே இருந்தது. அவன் சுற்றி தீட்டிய வட்டத்துக்கு அப்பால் ஒரு பாதிக்கும் எவரும் செல்லாமல் அப்படியே நின்றனர். மேலும் 3 மணி நேரம் கடந்தது. ஒரு ராஜசீலத்துடன் வந்த ஒரு மனிதன் தோன்றினான். அவன் இங்கு இந்த அளவுக்கு பேர் சூழ்ந்திருப்பதை பார்த்தான். அருகே சென்று பார் என்று பார்த்தான். அங்கே தரையில் படுத்திருந்த ஒரு சிறுவனை பார்த்தான். மனிதன் கடுமையாக முழங்கினான். உதவுங்கள். அவன் மிகவும் கோல்பனைந்தார். ஏன் யாரும் முன்னே சென்று உதவில்லை என்று. அந்த நேரத்தில் அருகே இருந்த கிராம மக்கள் அவட கூறினார்கள். தரையில் பதிக்கப்பட்ட கோடு வரக்காதீர்கள், இல்லையெனில் எவ்வாறு மனிதர்களை கொண்டு கிராமத்தை அழித்து விடுவான். அந்த வரை ஒரே மூச்சில் கண்டிப்பான கோபம் கொண்டு வந்தது. ஒய்யோய், உடல் போக்கு பெரிதாகி உடலில் உள்ள தசைகள் வலுவாகி விட்டன. மெல்லிய சண்டை கையால் அப்பெண் பையனை பாய்ந்து காப்பாற்ற முனைந்தாள். பின்னால் இருந்த நண்பர்கள் அவனை தடுத்து அவனை அமைதியாக இருக்கச் சொன்னார். நான் சென்றுகிறேன். ஜப்பானில் பாதிரியார்கள் எவ்வளவு அதிகம். இந்த காலடி கிராமவாசிகளின் தைரியத்தை முழுமையாக தூண்டியது. உள்ளதில் உறங்கி கிடந்த சிங்கம் எழுப்பப்பட்டது. பலர் வளையத்துக்குள் நுழைந்தனர். அவர்கள் பையனை எழுப்ப முயற்சிக்கையிலேயே ஒரு கால் பையனின் முதுகில் மிதித்தது. பார்ப்பதற்காக தலைக்கண் உயர்த்திய போது திரும்பி வந்தது கொள்ளையர்களின் கும்பலாக இருந்தது. ஆண்களின் கடுமை உடனடியிலேயே மேலெழுந்தது. அடுத்த நொடி இது பயங்கரனை முற்றிலும் கோபமடைய வைத்தது. அவர் 9 காசுகள் தொலைபேப்பில் கிடைக்கும் கருப்பு கைத்தறி அணிந்திருந்தார். அவர் 2 மீட்டர் உயரம் அளவிற்கு வலிமையாக காட்சியளித்தார். அடுத்த நொடி 5 மீட்டர் உயரமாக புகுந்து மொத்த ஒரு குத்து கொடுக்க முயன்றார். ஆனால் ஆண் தனது தோளால் தடுத்துவிட்டு அவரை எரிந்து விட்டார். ஆனால் பயங்கர மிகவும் புத்திசாலியாக இருந்தார். ஆண்பச்சுடன் எழுந்து தனது உடலில் உள்ள தூசியை துடைத்து தொடர்ந்து ஒரு பலமான குத்தினை தந்தார். பின்னர் ஆண் அதை எளிதில் தடுப்பதில் செய்தான். புஜிச்சு ஒரு கால் மரத்தில் தடி, அந்த விசையால் அனைத்து இலைகளையும் அசைப்பு. கொந்தளித்த கம்பீரம் கொண்டவன் ஆணை பல நேரம் தள்ளி திரும்ப அழுத்தினான். அடுத்த வினாடிகளில் அவனை நெட்ட நெஞ்சாக உருகியது. அவன் 700 பவுண்டான மரமேசையை எழுப்பி 720 பானம் சுழித்து பின்னர் அதை கடுமையாக அசர அடித்தான். ஆனால் இதை அவன் கவனிக்கவில்லை. ஒரே அடி ஆணை 100 மீட்டர் தூரத்தில் எரிந்து விடுகிறான். இப்படியாக இருவரும் கடற்கரை வரை அடைந்து அந்த படி அகலமான மரக்குச்சியை பிடித்து ஆணை நோக்கி கடுமையாக அடித்தான். உயிருடன் நெருக்கப்பட்டிருக்கையில் அவர் மணலை தள்ளிவிட்டு ஒரு பன்குவளை எடுத்து பணத்திகாரனின் தலைக்கு வலுவாக அடித்தார். பின்னர் உள்ளே இருந்த திரவத்தை உடலில் ஊற்றினார். உடனே அதனால் அவருக்கு ஒரு சக்தி கிடைத்தது. உடனே உடைகளை கிழித்துவிட்டு பதிலடி கொடுத்தார். இவ்வாறே ஒரு தலைமுறை குற்றவாளி வடமேற்கில் மரணம் கண்டது. ஆண்கள் ஏன் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறார்கள்? அவர் ராஷி எனப்படும் இந்த கிராமத்தின் பாதுகாவலர். ஆனால் வருடத்திற்கு முன்பு அவர் வசிக்கும் கிராமம் சில கொள்ளையர்களால் கவரப்பட்டதால் அவரும் அவரது தாயும் தம்பியும் பிரிந்துவிட்டனர். அவர் மற்றும் கிராமவாசிகள் உளவை தெரியும் மற்றொரு நகரத்திற்கு படகில் தப்பி செல்ல அவர்களை தோன்றியது. ஆனால் இங்கு யுவன் சாங் எனும் கைசூழ்ச்சிகள் நடக்கும் குற்றவாளி ஒருவன் உள்ளது. அவன் சாங்கு என்று அழைக்கப்படுகிறான். அவன் இந்த அகதிகளை அவனது அடிமைகளாக மாற்றும்படி வற்புறுத்தினான். யாராவது எதிர்ப்பு கூறினால் அவனது கையில் ஒரு டன் தகடுனர் கொண்டு அவரை உடைத்து கொல்லச் செய்தான். இவ்வாறு எவரும் அவனது கட்டளைகளை மீற துணிகளவில்லை. அவன் சிறுவர்களை செல்லும் கப்பல்களை கொள்ளையிட அனுப்பினான். யாராவது வெற்றிடமாக வந்தாலோ அவர்கள் சுறாக்களுக்கு உணவாக்கப்படுவார்கள். இவ்வாறு 20 ஆண்டுகள் ஓடிவிட்டன. லாஷி இப்போது பெரியவரானார். அந்த நாள் கப்பலில் பொருள் கொள்ளையிட கையை கோர்த்து விட்டு பிடிபட்டார்.